அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 23. Him being delivered by the determinate counsel and foreknowledge of God, ye have taken and be wicked hands, have crucified and slain. தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியே அவருடைய முன் அறிவின்படியும் ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் அணையடித்து ஸ்தோத்திரீர்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த 12 பேருக்கு நடுவில் எழும்பி நின்று ஒரு பிரசங்கம் பண்ணுகிறார். பிரசங்கமாக அல்ல, ஒரு தெளிவாக பேசுகிறார். என்னவென்று வசனம் தீர்க்கதரிசிகளின் மூலமாக யோவேலிலே சொல்லி இருக்கிறது. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் இன்னொன்று வசனம் சொல்லுகிறார், 21ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களை நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். இயேசுவை வெளிப்படுத்தின விதம் என்ன என்பதை பேதுரு விளக்குகிறார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்த ஆலோசனையின்படி, சொல்லுங்க, ஆலோசனை, தேவ ஆலோசனை. அடுத்தது தேவனுடைய நிர்ணயம், சொல்லுங்க. அடுத்தது அவருடைய முன் அறிவிப்பு, சொல்லுங்க. டிட்டர்மினேஷன், கவுன்சில் அண்ட் ஃபோர் நாலேஜ் ஆஃப் காட். ஒரு விஷயத்தை கவனித்துக் கொள்ளுங்க. இயேசுவை பற்றிய ஒரு டிட்டர்மினேஷன் இருந்தது, இயேசுவை பற்றிய ஒரு கவுன்சில் இருந்தது. டிட்டர்மினேட் கவுன்சில், தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனை. இரண்டாவது முன் அறிவு, ஃபோர் நாலேஜ். இந்த 2 விஷயங்கள் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையிலே நடந்தது. டிட்டர்மினேட் கவுன்சில் அண்ட் ஃபோர் நாலேஜ் ஆஃப் காட், தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனை. ஹல்லேலூயா. இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள், அது தேவனுடைய ஆலோசனை. ஆனால் கொலை செய்தது இவர்கள், ஆனால் அது தேவனுடைய ஆலோசனை. நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியும் அவருடைய முன்னறிவின் படையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசு எப்படி ஒப்பு கொடுத்தார்? டிட்டர்மினேட் கவுன்சில் ஆஃப் காட். அடுத்தது ஃபோர் நாலேஜ் ஆஃப் காட், தேவனுடைய முன் அறிவு. இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த 2 காரியங்கள் இருந்ததென்றால் உங்களுக்கும் எனக்கும் இந்த 2 காரியங்கள் இருக்கும். தேவன் என்னை பற்றி ஒரு டிட்டர்மினேட் கவுன்சில் வச்சிருக்கிறார். டிட்டர்மினேட் கவுன்சில், நிர்ணயித்திருந்த ஆலோசனை. சொல்லுங்க எல்லாரும், நிர்ணயித்திருந்த ஆலோசனை. நம்ம நினைக்கலாம் ஒண்ணு, நான் இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன்ட்டு. ஆனா உன்னை பற்றி தேவனுடைய நிர்ணய ஆலோசனை ஒன்று இருக்கிறது. இரண்டாவது தேவனுடைய முன் அறிவிப்பு, தேவனுடைய நிர்ணயிக்கப்பட்ட ஆலோசனை. இயேசுக்கே. நமக்கு யார் ஆலோசனையை மாத்துறது? No one can change the determinate counsel of God. உன்னை பற்றி தேவனுடைய நிர்ணயிக்கப்பட்ட ஒரு ஆலோசனை இருக்குதுன்னா யாரால மாற்ற முடியாது, யாரால மாற்ற முடியாது. இரண்டாவது தேவனுடைய முன் அறிவு. முன்னால இப்படிப்பட்ட ஒரு அறிவு நம்மை பற்றி அவர் வைத்திருக்கிறார். இப்ப இது 2 அவர் கரத்தில் இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யக்கூடாது? கர்த்தருடைய செயல் திட்டத்துக்கு எதிராக சிந்திக்கவோ செயல்படவோ அவசியமே கிடையாது, பயப்பட அவசியம் கிடையாது. இப்படிலாம் பண்ணிட்டாங்களே, அப்படியெல்லாம் நடந்து போச்சே, நான் என்ன செய்வேன்? பயப்படவே கூடாது. ஏன் பயப்படணும்? உன்னை பற்றி ஒரு தேவனுடைய டிட்டர்மினேட் கவுன்சில் இருக்குது, நிர்ணயிக்கப்பட்ட ஒரு ஆலோசனை கர்த்தர் உனக்காக வச்சிருக்கிறார். அந்த ஆலோசனை உனக்கு இருக்கிறபடினால நான் தேவனுடைய ஆலோசனை படி இருக்கிறேன்னு சொல்லணும். தேவனுடைய ஆலோசனை படி. என்னை பற்றி எங்க அப்பாவுக்கு தெரியாது, எங்க அம்மாவுக்கு தெரியாது, உன்னை பற்றி தெரியாது. உங்களுக்கெல்லாம் தேவன் உன்னை பற்றி அறிந்திருக்கிறார்.
உன்னை பற்றி தேவன் அறிந்திருக்கிறார். இப்ப நான் என்னன்னு சொல்றேன், நீ தேவனுடைய அறிவுக்குள்ளாக இருக்கிறார். நான் எங்க இருக்கிறேன்? தேவனுடைய அறிவுக்குள்ளாக இருக்கிறேன். தேவனுடைய நிர்ணயிக்கப்பட்டிருந்த ஆலோசனை திட்டத்துக்குள்ளாக இருக்கிறேன். இயேசுவை பற்றி பேதுரு அவ்வளவு அழகாக சொல்லுகிறார். அப்படி தேவனுடைய டிட்டர்மினேட் கவுன்சில் அண்ட் ஃபோர் நாலேஜ் ஆஃப் காட் இருந்து தன்னை ஒப்பு கொடுத்தார் இயேசு. அவரை பிடிச்சு நீங்க என்ன செய்தீங்க? அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் அடித்து கொலை செய்தீர்கள். இயேசு கிறிஸ்து எனக்காக, உனக்காக, நமக்காக சிலுவையிலே கொலை செய்யப்பட்டார். நமக்காக இயேசு சிலுவையிலே கொலை செய்யப்பட்டார். ஒரு அலையில சொல்லுவோமா? He was killed and slain, crucified and slain. சிலுவையில் அறையப்பட்டு கொலை செய்யப்பட்டார். அந்த ஒரு கொலையினால, அந்த ஒரு சிலுவை மரணத்தினால தான் நாம் இங்க கூடி வந்திருக்கிறோம். வேற எதுவும் நம்ம சேர்க்கல, வேற எதுவும் நம்ம சேர்க்கல. அதற்காக என்னை அழைத்தார். அதனால நான் என்ன உங்களுக்கு முன்னால சொல்லித்தான் ஆகணும். அதற்காக என்னை அழைத்தார். என்னை அதற்காக நான் ஒப்பு கொடுத்தேன். உங்களுக்கு போதகனாகவும் மேய்ப்பனாகவும் பிரசங்கியாராகவும் கர்த்தர் நியமித்திருக்கிறார், அப்போஸ்தலனாகவும். அதற்காக நான் அழைக்கப்பட்டு, ஆனால் நம்மை இணைத்தது என்னது? இயேசுனுடைய சிலுவை, இயேசுனுடைய மரணம். சொல்லுங்க எல்லாரும். அது இல்லாவிட்டா இன்னைக்கு நம்ம வந்திருக்க மாட்டோம். இயேசுவை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே, உம்முடைய சிலுவையும் உம்முடைய மரணமும் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. நான் அந்த சிந்தையை, அந்த எண்ணத்தை என்னை விட்டு அகற்ற மாட்டேன். அந்த சிந்தையோடு வருவேன், அந்த சிந்தையோடு நிலைத்திருப்பேன், அந்த சிந்தையோடு உம்மை பாடுவேன், அந்த சிந்தையோடு வேதம் வாசிப்பேன், அந்த சிந்தையோடு உமக்கு ஊழியம் செய்வேன். ஹல்லேலூயா. அந்த சிந்தையோடு ஆத்தும ஆதாயம் செய்வேன். மற்ற ஆத்துமாக்களை சிலுவையின் நிழலுக்குள்ளாக கொண்டு வருவேன். அதான் நம்ம கவனிக்கணும். Whom God hath raised up, having loosed the pains of death, because it was not possible that he should be holden of it. தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். எப்படி எழுப்பப்பட்டார்? மரணத்தினுடைய உபாதைகளுடைய கட்டுகளை அறுத்தார். இயேசு மரணத்தினுடைய வேதனை, பெயின், மரண வேதனை. இயேசுவுக்கு மரணத்தின் உபாதை இருந்தது. ஆனால் தேவன் அவரை அந்த உபாதையை நீக்கி உயிரோடு எழுப்பினார். சொல்லுங்க, இயேசு உயிரோடு எழுந்தார். மரணம் அவரை கட்டு வைக்க முடியவில்லை. மரணத்தின் கட்டு எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இயேசு கட்டவிழ்க்கப்பட்டார். இயேசுவை மரணம் கட்ட முடியவில்லை. இயேசு உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு இயேசு உயிர் தழாவிட்டால் நான் பிரசங்கம் பண்ணுகிறது வீண். இயேசு உயிர் தழாவிட்டால் நீங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறது வீண். இயேசு மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாமல் உயிர் தெழுத அடைந்தார். ஹல்லேலூயா சொல்லுமா? தாவீது தீர்க்கதரிசனமாக உரைக்கிறான். அவருடைய வாழ்க்கையை பற்றி நாம இங்க ஒப்பிட முடியாது. தாவீது ஒரு அரசியல்வாதி. அதே நேரத்தில் தேவனுடைய தீர்க்க தரிசன ஆவியினால் நிறைந்தவன் தாவீது. அந்த சந்ததியில தான் வர்றார். வரும்போது என்ன சொல்றாரு? கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்று முன்னறிந்து அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லியிருக்கான். அவருடைய மாம்சம் பாதாளத்தில் விடப்படுவதில்லை. ஆத்துமா பாதாளம் என்று சொல்லும்போது பழைய ஏற்பாட்டில் நரகத்தை பற்றி தான். அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை. அப்ப இயேசுனுடைய மாம்சம், இயேசுனுடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படவில்லை. இயேசுனுடைய மாம்சம் அழிவை காணவில்லை. உயிர்த்தெழுந்த சரீரம். அல்லேலூயா சொல்லுமா? இயேசுனுடைய சரீரம் உயிர்த்தெழுந்தது. இன்றைக்கு இயேசு உயிர்த்தெழாவிட்டால்
நீங்களும் நானும் இந்த இடத்துல இல்லை. இயேசுனுடைய மாம்சம் அழிவை காணவில்லை. அவருடைய சரீரம் மறுரூபம் அடைகிறது, புதுப்பிக்கப்படுகிறது. அதைத்தான் சங்கீதக்காரர் சொல்லுகிறதை பேதுரு சொல்லுகிறார். அவருடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை. என்ன சொல்ற, என் ஆத்மாவை பாதாளத்தில் விட. இவர் இயேசு பிறப்பாருன்னு உனக்கு தெரியாது. ஒரு தேவ ஆவியினாலே தாவீது ஒரு தீர்க்கதரிசனமாக இந்த பாடலை பாடுகிறான். அந்த பாடலில் என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், என் ஆத்மா என்று சொல்லும்போது தாவீதினுடைய ஆத்மா இல்ல, தாவீதினுடைய சந்ததியிலே தோன்ற போகிறதான கிறிஸ்துனுடைய ஆத்மா. உம்முடைய பரிசுத்தமான அழிவை காண ஒட்டீர். தாவீது பரிசுத்தவானா இல்ல, ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய ஆவி சொல்லுகிறான். அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை. For thou wilt not leave my soul in hell. பாதாளம் என்று சொன்னால் நரகம். Neither wilt thou suffer thine holy one to see corruption. அதைத்தான் பேதுரு சொல்லுகிறார். அழிவை காண்பதில்லை. அவருடைய இயேசுனுடைய ஆத்துமா பாதாளத்துக்கு போகவில்லை, நரகத்துக்கு போகவில்லை. சொல்லுங்க, இயேசுனுடைய மாம்சம் சொல்லுங்க எல்லாரும், அழிவை காண்பதில்லை. எதற்காக? அவருடைய உயிர்த்தெழுதல். நம்ம எல்லாம் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை வழிபடுகிறோம். சொல்லுங்க எல்லாரும். இஸ்ரவேலரை குற்றஞ்சாட்டி பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாக இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பதாக மறுதளித்தீர்கள். என்ன? தேவன் எழுப்பினாலும் இஸ்ரவேலர் இயேசுவை மறுதளித்தார்கள். தேவன் மகிமைப்படுத்தினாலும் யூதர்கள் இயேசுவை ஒப்பு கொடுத்தார்கள் மரணத்திற்கு. தேவன் மகிமைப்படுத்தினார், யூதர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய இயேசுவை ஒப்பு கொடுக்க கூடாது, மறுதளிக்க கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, இயேசுனுடைய அபிஷேகம் பெறுவதற்கு முன்பாக, விசுவாசிகள் ஆகிறதற்கு முன்பாக எப்படியெல்லாம் கிறிஸ்துவுக்கு விரோதமாக செயல்பட்டோமோ, கிறிஸ்துவுக்குள்ளானதற்கு அப்புறம் அந்த சுபாவத்துக்குள்ளாய் போகக்கூடாது, அந்த பழைய செயல்பாடுக்குள்ளாக போகக்கூடாது. நான் யார் தெரியுமா, நான் அப்படிப்பட்டவளாய் இருந்தேன் என்ற வார்த்தைக்கு உள்ள போகக்கூடாது. என்ன செய்யணும்? தேவன் மகிமைப்படுத்தின இயேசுவை நான் எப்போதும் மகிமைப்படுத்தி கொண்டிருப்பேன். என்னுடைய சிந்தையால, என்னுடைய வார்த்தையால, என்னுடைய சுபாவத்தால நான் குளோரிஃபை பண்ணிட்டே இருப்பேன். The God of Abraham and Isaac and of Jacob, the God of our fathers, had glorified his son Jesus, whom he delivered up and denied him in the presence of Pilate. When he was determined, let him go. பிலாத்து விடுதலையாக்க தீர்மானித்த பிறகு கூட இஸ்ரவேலராகிய யூதராகிய அவர்கள் இயேசுவை ஒப்பு கொடுத்தார்கள். இயேசுவை ஒப்பு கொடுத்து விட்டார்கள். இயேசுவை மீண்டுமாக நாம் சிலுவையில் அடிக்கக்கூடாது. சத்தியத்தை, அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் அவன் செய்கிறவர்களாக இருந்தால், இனி இல்லை, இன்னொரு பலி கிடையாது, இன்னொரு தடவை இயேசுவை சிலுவையில் அறையக்கூடாது, இன்னொரு தடவை இயேசுவை சிலுவையில் அறையக்கூடாது. அதோடு ஸ்ட்ரெயிட்டாவே ஜட்ஜ்மெண்ட் தான், பனிஷ்மெண்ட் தான் வரும் என்றும் பயத்தோடு எதிர்பார்க்கிறதிலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினை, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து இயேசுனுடைய இரத்தத்தை அது அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாயிருப்பான். யோசித்து பாருங்க.
மீண்டுமாக சிலுவையில் இயேசுவை அறையக்கூடாது. நம்முடைய செயல்கள் மூலமாக, நம்முடைய சிந்தனை மூலமாக பயத்தோடு ஒப்பு கொடுத்துட்டு வந்துருங்க. பழி வாங்குதல் என உங்கள் பணத்தை ஏமாத்திடுறாங்களா, கர்த்தர் பழி வாங்கிடுவார். வேற ஏதாச்சும் ஏமாத்துறாங்களா, கர்த்தர் பழி வாங்குவார். நீங்க பழி வாங்க போகாதீங்க. இயேசு உயிர்த்தெழுந்தார். எழும்பி நிற்போம்.